மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே வாழ துவங்கியதிலிருந்து நமக்கு நினைவு தெரிந்த காலங்களிலிருந்து திரும்பி பார்ப்போமானால் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். சில தருணங்களிலே காணாமற் போன பொருள்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது நம் வாழ்விற்கான தேவையான பொருள்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். அத்தியாவசியமான காரியங்களை குறித்து தேடும் மக்களாக காணப்படுகிறோம். ஒரு சில வேளைகளிலே நாம் ஆசைப்பட்டு நமக்கு தேவையில்லாத காரியங்களையும் தேடும் மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த உலகத்திலே வாழும் மக்கள் தேடுவதை வைத்து அவர்கள் எத்தகைய ஒரு நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கணிக்க முடியும். இந்த உலகத்திலே தேடுவோரை குறித்து நாம் ஒருவேளை பிரிவுகளை உண்டாக்க வேண்டுமானால், உலகத்தை சார்ந்த மக்கள் உலகத்தின் காரியங்களை தேடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஒரு சாரார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருப்போரில் ஒரு பகுதியினர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான அழைப்பாகிய நித்திய வாழ்வை ஒரு சில நேரங்களிலே மறந்து அநித்தியமான வாழ்வு கடுத்த காரியங்களை குறித்து தேடும் மக்களாக கவலை கொண்டு அதை பின்பற்றி அதற்காக வாஞ்சித்து அதிகமாய் அதற்காக ஒருவேளை ஜெபித்து கூட தேடும் மக்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் குறிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய வாழ்வை மாத்திரம் தேடும் மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், இந்த உலகத்திலே ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையிலே உலகத்தை தேடும் மக்களாக இருப்பவர்கள் சுபீட்சமாக, செல்வாக்காக, செல்வ செழிப்புடன் ஒரு குறைவுமின்றி வாழ கூடுமா என்றால் கூடும் என்று தான் வேதம் கூறுகிறது. ஆம், இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு நேராக அவர்கள் தங்கள் மனதை செலுத்தி தங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களை வைத்து தங்களுடைய எல்லா பலனை வைத்து செயல்பட்டு தேடி இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளோ அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அற்புதமான ஒரு காரியத்தை கூறுகிறார். அடிப்படை தேவைகளை கூட நீங்கள் தேட வேண்டாம் என்று கூறுகிறார்.